என் செல்ல குழந்தையே, ஒரு நிமிடம் நில், போய்விடாதே. ஏனென்றால் உன்னோடு இன்று பேச வேண்டும் என்று நீண்ட நேரமாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். உனக்காக வந்த தாயை காக்க வைத்துவிட்டு செல்வாயா? உன்னோடு பேச வந்த தாயை என்னவென்று கேட்காமல் தான் சென்று விடுவாயா? நான் இருக்கிறேன், நான் வருகிறேன், என்றும் என்றென்றும் உன்னோடு நான் உன்னை அன்போடு அழைத்து வருகிற இந்த காலம் முழுக்க இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள் வந்துவிட்டது. ஏன் தெரியுமா? எவ்வளவுதான் முயற்சி செய்து நான் உன்னை முன்னேற்ற நினைத்தாலும் எங்கோ ஓரிடத்தில் நீ கலங்குகின்றபடியான ஒரு சூழ்நிலை உனக்கு எப்பொழுதும் உருவாகி கொண்டே இருக்கிறது. முயற்சிகள் 1000 இருந்தாலும் உன்னை சுற்றி மட்டும் இருக்கின்ற இந்த சோதனைகள் எப்பொழுதுமே சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்று நான் தேட முயற்சி செய்தாலும் அதற்குள் நீயும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிற பிரச்சனைகளை எல்லாமும் தலைக்கு மேல் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய். யாரோடு பேசக்கூடாது என்று சொல்கிறேனோ அவர்கள் நீ எவ்வளவுதான் வைராக்கியமாக பேசக்கூடாது என்று நினைத்திருந்தாலும் ஒரு வார்த்தை உன்னிடம் வந்து பேசியவுடன் ஒன்றும் தெரியாதது போல நீ பேசிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கின்ற இரக்க குணத்தை இங்கு எல்லோருமே அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்கள்? இவர்கள் எப்படி உன் வாழ்க்கையை அவர்களால் கட்டுப்படுத்த முடிகிறது? அவர்கள் எப்படி அவர்கள் நினைத்தது போல உன்னை அவர்கள் வசமாக்கிவிட முடிகிறது? இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்தாயா? காரணத்தை எப்பொழுதும் வெளியில் தேடாதே, உனக்குள் இருந்தே தேடு. ஏனென்றால் இவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தது நீதானே. அப்படியானால் இந்த காரணத்தை நீ எங்கே போய் தேட முடியும்? அது எப்படி அம்மா, நான் எங்கே இவர்களுக்கு இடம் கொடுத்தேன் என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, இவர்களுக்கு நீ கொடுத்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று நான் உனக்கு சொல்லவா? இவர்கள் உன்னோடு பேசும் பொழுதெல்லாமும் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது இந்த வாழ்க்கையில் அதுதான் உன்னுடைய பலகீனம் என்று தெரிந்து வைத்திருந்தேன். ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசும் பொழுது சட்டென்று நீ கண் கலங்கி விடுகிறாய். சட்டென்று அந்த இடத்தில் நீ கரைந்து போய் நிற்கிறாய். இப்படியெல்லாமும் நீ கரைந்து போய் நிற்கிறாய் என்றால் நிச்சயமாக இதுதான் அவர்களுக்கு நீ கொடுத்த இடம். என் குழந்தையே, அது அவர்களினுடைய மிகப்பெரிய பலம் அல்லவா? ஒரு விஷயம் உன் செவிகளுக்கு வரும்பொழுது நீ கண் கலங்குகிறாய் எனும் பொழுது அது அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பலம். இது போன்ற ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நிற்கும் ஒரு சில விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, முதலில் இதை நிறுத்து. இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொடுப்பதை நீ நிறுத்து. யார் உன்னிடம் வந்து என்ன சொன்னாலும் சரி, இன்றிலிருந்து மனதில் வைத்துக்கொள். எக்காரணம் கொண்டும் கண் கலங்கிவிடக்கூடாது. நீ கலங்கிவிட்டாலோ, அந்த இடத்தில் கண்ணீர் சிந்திவிட்டாலோ தோற்றுவிட்டாய் என்பது அர்த்தம். அதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். எந்த ஒரு விஷயத்திலும் நாம் தோற்று போக நினைக்கிறோமோ இல்லையோ, குறிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நீ தோற்று போய் விடாதே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக மட்டும் இனி ஒருபோதும் நீ தோற்று போய் நின்று விடாதே. உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நிச்சயமாக இனி வரும் காலங்கள் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு
நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னை தொடரும் இந்த காலம் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக எதை செய்ய வேண்டும் என்பதில் எல்லாமும் உனக்கு கவனம் வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதில் எல்லாமும் எப்பொழுதும் உனக்கான தெளிவு வேண்டும். என் பிள்ளை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதில் நான் உறுதியோடு இருக்கிறேன். என் பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியோடு இருக்கிறேன். இத்தனை காலமும் என் பிள்ளை நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட பாடுகளும் நான் அறிவேன். நீ உணர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி பதறிக்கொண்டிருக்காமல், நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா இந்த பொழுதிலேயே இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஏதோ ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் சுற்றியிருந்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் வேண்டும் என்றே நடக்கும். அதற்கான வாய்ப்புகளை நீ கொடுத்து விடக்கூடாது. அதற்கான ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கி விடக்கூடாது. என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே சில மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. உண்மையான அன்பை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்று. ஒரு உண்மையான காதலை இதுவரையிலும் புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை தவித்து கொண்டிருக்கிறார். ஒரு உண்மையான காதல் என்பது எப்பொழுதும் தன்னுடைய துணையை இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்க்காது. அது தனக்கானவர்களினுடைய ஒவ்வொரு தனித்துவத்தையும் தனியாக ஏற்றுக்கொள்ளும். துணையின் வழிகளையோ உணர்வுகளையோ ஒரு நாளும் அந்த அன்பு புறக்கணிக்காது. சிறிய உணர்வுகளை கூட மதித்து பாதுகாப்பான ஒரு உணர்வை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். துணையின் மீது அதிக ஆதிக்கம் செலுத்தவோ கட்டுப்பாட்டை கோரவோ ஒரு நாளும் அது செய்யாது. அது சுதந்திரத்தையும் நம்பிக்கையையும் அடிப்படையாக கொண்ட ஒரு அன்பாக இருக்கும். சண்டைகள் வந்தாலும் பொது இடத்திலோ அல்லது மற்றவர்களுக்கு முன்போ துணையை ஒரு நாளும் அவமானப்படுத்தாது. அது மரியாதையை மையமாக கொண்ட ஒரு அன்பாக நிச்சயமாக இருக்கும். கோபம் வரும்போதும் உன்னை பிரிந்து சென்று விடுவேன் என்று ஒரு நாளும் பயமுறுத்தாது. இது நிலையான ஒரு உறுதிப்பாட்டை கொண்ட ஒரு அன்பாக இருக்கும். என் குழந்தையே, இப்படிப்பட்ட ஒரு அன்பு உன்னோடு இருந்தால் அதுதான் உண்மையான காதல், உண்மையான நட்பு. இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக யோசிக்கக்கூடிய விஷயம்தான் இந்த அன்பினுடைய உறவு என்பதனை புரிந்து கொள். குறிப்பாக கட்டுப்படுத்த நினைத்து விட்டாலே அது மிகப்பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். நீ எப்பொழுதும் எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு அன்பையும் கட்டுப்படுத்த துணியாதே. நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நான் உனக்கே என்று சொல்லிவிடும் இந்த காலம் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அம்மா வரும்பொழுது எல்லாமும் இல்லாத ஒரு அன்பு இந்த தாயிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையில் தானே நீ வந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை நான் நிச்சயமாக ஒருபோதும் உன்னிடமிருந்து பறிக்க மாட்டேன். உன்னிடத்தில் இருந்து நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குள் இருக்கும் உணர்வுகளோடு நீ பின்னி பிணைத்து வாழ வேண்டும். உனக்கான தெளிவோடு நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்னதான்
நமக்கு கிடைத்திருந்தாலும், என்னதான் விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை சரியாக வழிநடத்தி இருந்தாலும், இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, இப்பொழுது இருக்கின்ற இந்த மனநிலைக்கு ஏற்றவாறு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவும் முழுமையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியான புரிதலோடு நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் பேசத் துடிப்பது இனி உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் நின்று பேசுகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையின் உண்மைகளோடு இதை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது. மனது உடைந்து கலங்கி நிற்கும் ஒரு நேரத்திற்காக நீ எதையும் எதிர்பார்க்காது. எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நம்பு. எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை ஒரு நாள் மாற்றும் என்பதனை நம்பு. நீ நினைத்தால் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை நீ புரிந்து கொள். நீ அன்போடு ஒவ்வொரு விஷயத்தையும் அரவணைத்து இந்த வாழ்க்கையை முன்னேற்றி செல்லும் இந்த காலம் முழுக்க எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா திசைகளிலும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராத காலமும் நேரமும் இனி உனக்கு கொடுக்க நினைப்பதை சரியாகவே கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு முன்னால் நிற்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உன் கைகளில் இருக்கிறது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் எந்த நாளும் உனக்கு எளிமையாக மாறிவிடும். எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை சுற்றி இருக்கும் துன்பங்களை கரைத்துவிடும். உன்னுடைய மனது நினைப்பதுதான் இங்கு அத்தனைக்கும் காரணமாக மாறும். உனக்குள் தோன்றும் எண்ணங்கள் தான் இங்கு உன்னை சரியாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருப்பதை நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என் குழந்தையே, கவனக்குறைவாக இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் செய்துவிடக்கூடாது. கவனம் இருந்தால் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய செயலில் எப்படிப்பட்ட தவறு நடந்தாலும் அந்த தவறை திருத்தி உன்னால் நிச்சயமாக நல்வழிக்கு வர முடியும். அந்த தவறில் இருந்து உன்னால் நிச்சயமாக மீள முடியும். நாம் என்ன செய்தோம் என்ற கவனம் நமக்கே இல்லாத பொழுது இது போன்ற தவறுகளில் இருந்து நம்மால் நிச்சயமாக மீண்டு வரவே முடியாது என்பதனை புரிந்து கொள். இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து எல்லாமும் உன்னை மாற்றும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். உடனிருந்து உன்னை நான் சரிபடுத்தி கொடுக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தேற்றும் என்பதனை மறக்காதே. ஒட்டு மொத்தமாக உன்னை சரி செய்து உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலமும் இன்று பேசக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை முழுமையிலும் எதையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் செய்யும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் உனக்கு என்று நான் முழுக்க முழுக்க உனக்கு சரியாக எல்லா விஷயங்களையும் உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்ல நிலையோடு நான் எப்பொழுதும் உன்னுடைய அன்போடு எப்படி தினம் தினம் உன்னை தேடி வருகிறேனோ அதுபோல இந்த வாழ்க்கையில் உன்னை உண்மையான அன்போடு அரவணைக்கும் எந்த ஒரு உறவையும் நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் எல்லா விஷயங்களும் இனி நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் சரியாகவே இந்த வாழ்க்கையை உனக்கு புரட்டி போடும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நல்லது வேண்டி நான் எடுக்கும் எல்லா முயற்சியிலும் உனக்கு வெற்றி கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது.
நீயும் என் பிள்ளையாக என் வார்த்தைகளை கேட்டு நீ சரியாக பயணிக்க தொடங்கி விட்டாய் என்பதுதான் உண்மை. எப்பொழுது என்னை பின்பற்ற என் பிள்ளை சரியான மனநிலைக்கு வந்ததோ அப்பொழுதிலிருந்தே இந்த வாழ்க்கையிலும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதும் உண்மை. நான் எதையும் மறைக்க மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்து பேசி இங்கு எதுவுமாக போவது இல்லை. உன்னை சுற்றி நடப்பதைத்தான் நான் எப்பொழுதும் உனக்காக எடுத்துச் சொல்வேன் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய இந்த நேரமும் இந்த காலமும் இனி உனக்கு சாதகமான ஒவ்வொரு சூழ்நிலையையும் இனி சரியாக நடத்தும் என்பதை மறந்து விடாதே. நேரம் குறைவாக இருக்கிறது. விடியல் பொழுதில் என் பிள்ளையினுடைய வெற்றியை நோக்கி பயணப்பட வேண்டும். என் பிள்ளையினுடைய வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளைக்கு முழுக்க முழுக்க சரியாக கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளை சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோமானால் அதனுடைய உண்மைத்தன்மையை உடனடியாக நாம் பார்த்துவிட வேண்டும். அதன் உண்மை நிலை என்னவென்று தெரிந்து கொள்ள நாம் உடனடியாக தயாராக இருக்க வேண்டும். நடப்பதை எல்லாமும் தெரிந்து புரிந்து நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் பல மாற்றங்களை எல்லாமும் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள உனக்காக நான் சொல்லிவிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று ஆழமாக கேட்டு அதற்கு தகுந்தாற் போல உன் வாழ்க்கையில் எல்லாம் முழுமையாக நடப்பதை நீ உணர வேண்டும். உன்னுடைய நீண்ட நாள் கண்ணீருக்கு பலனும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய கோபம் பழிக்கக்கூடிய நேரம். அதனால்தான் அம்மா சொல்கின்றேன், கோபம் வேண்டாம். ஏனென்றால் கோபத்தில் நீ சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமும் இங்கு பழித்து விடுகிறதல்லவா. நாம் இன்று வேண்டுமானால் ஒருவரின் மீது கோபமாக இருக்கலாம். ஆனால் நாளை அந்த கோபம் தீரும் பொழுது நிச்சயமாக நாம் எதற்காக இவர்களின் மீது இத்தனை கோபம் கொண்டு இவர்களுக்கு நாம் தெய்வத்திடம் இத்தனை பெரிய வேண்டுதலை வைத்து விட்டோம் என்று சொல்லி நிச்சயமாக என் பிள்ளை நீ கலக்கம் கொள்வாய். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் நான் உணர்த்திவிட நினைக்கிறேன். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து நாம் எதையும் சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான உணர்வுகளோடு எதையுமே நீ தெரிந்து புரிந்து உனக்கு சரியான ஒன்றை நான் கொடுக்கும் வரை நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து விடாதே. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இனி நடப்பது ஒவ்வொன்றிலும் உன்னுடைய மனது தெளிவாகட்டும். உன்னுடைய மனது எதையும் சரியாக சிந்திக்கும்படி எல்லாமும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும். நல்லது நடக்க என் பிள்ளையின் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களும் இனி உன்னை மேலும் மேலும் தெளிவுபடுத்த உனக்கு துணையாக வரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பொழுதல்ல, எந்த பொழுதும் என் பிள்ளைக்கான பொழுதாக மாற எப்பொழுதும் நான் உடன் இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நீ தெரிந்து கொண்டாலே இது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். கஷ்டத்தோடு இருந்தோம் என்று சொல்வதை விட நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் சவால்களோடு வாழ்ந்தோம் என்று நினைத்து பார். ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு சவாலாக தோன்றும். ஒவ்வொரு சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மனம் நிறைந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் சரி, எப்பொழுதும் சரி, என் பிள்ளை யோசிக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இன்றைய பொழுது என் பிள்ளைக்கு நிச்சயமாக தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பொழுதாக மாறும் என்பதனை நான் உறுதியாக நம்புகிறேன். என் குழந்தையின் மனதில் இருக்கும் பல எண்ணங்களும் சிந்தனைகளும்
என் பிள்ளையை நல்லபடியாக வாழ வைக்கும் என்று நான் நம்புகிறேன். அது போதும், அது ஒன்று போதும். இனி என் பிள்ளை தன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றி கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.